ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் டொமேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் இது ஊறி இருக்கு. அதுக்கப்புறம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருள். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவேன். நான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸர், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம க்ரீன் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினா, மல்லி, கருவேப்பிலை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது, அதனால் அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம கழுவி வச்சுக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிறதே இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த மசாலா ஒரு மாதிரி தீ பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ
இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே உப்பு போட்டு உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலாட்டி கொஞ்சோண்டு எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு லிட்டில் பிட் சால்ட் மட்டும் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து வெந்து வர்றப்போ நம்ம உப்பு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம எப்போதுமே இந்த ஒரே சோறு அந்த மாதிரி பொங்குறப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அது வெந்து வர்றப்போ கரெக்டாக ஆயிரும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட போகிறேன். இப்போ மூடி போட்டு விசில் வச்சிட்டேன். ஒவ்வொரு குக்கருக்கு பொறுத்த மாதிரி விசில் வந்து வேரி ஆகும். இப்போ என் குக்கருக்கு வந்து 4 விசில் வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அதனால் 4 விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடியில் எதுவும் பிடிக்கல. ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடியில் எதுவும் பிடிக்கல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதத்து கூட நம்ம வந்து இப்படி அப்பளப்பூ வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி நம்ம சம்பல் வச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே வச்சுருக்கேன். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நாங்கள் எப்போதுமே பண்ணுவோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் இது தான் நான் எப்போதுமே சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.